ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ங்க. ஹாப்பி பர்த்டே. ஸ்டார்ட் தேங்க் பண்ணலாமா? யூ. On 3. 1 2 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Punita. Happy birthday to you. Super. பர்த்டே பேபிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விடணும். தேங்க் யூ. தேங்க் யூ. கிரேட். மற்றவங்களுக்கும் கொடுத்துடலாம். ஹாப்பி? என்ன இது? உங்க பர்த்டேக்கு என்னோட சின்ன gift. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி gift எல்லாம் வேண்டாம். இப்போ கேக் கட் பண்ணோம்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏங்க வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுடும். எனக்காக வாங்கிக்கோங்க. இல்லங்க, காலையில நீங்க அனுப்பிச்ச கிஃப்ட்டுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த gift. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. நான் தான் கொடுத்தேன்னு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சொன்னா பிரச்சனை தான் வரும். ஏங்க கேக் கட் பண்ணா ஒரு கிஃப்டாவது பிரசன்ட் பண்ணுங்க. மறக்காம வாங்கிக்கங்க ப்ளீஸ். That's good. Thank you. இது கிஃப்ட் இல்லடி, பூம். நீ கையில வச்சிருக்கிற இந்த சின்ன கிஃப்டால அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். ஓட்டிங்ல வின் பண்ணிட்டா அவ எடுத்த டெசிஷன் கரெக்ட் ஆயிடுமா நந்தினி? என்ன சேல்ஸ் பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுமா? அப்படியே அவளுக்கு எவ்வளவு நக்கல் இருந்தா அவ தேடி தேடி வந்து உன்னை ஹர்ட் பண்றதுல குறியா இருப்பா. சென்ஸ்லெஸ். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றா. ரிசல்ட் மட்டும் தப்பாவட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த மங்கிக்கு. அத்தான் சார், அவங்க மங்கி இல்ல, மாதங்கி. ரெண்டும் ஒண்ணுதான், மங்கியா இருந்தாலும் மாதங்கியா இருந்தாலும். அவங்க தான் இப்பவே தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அவங்க எடுத்த முடிவு தப்பாச்சுன்னா அதுக்கான எல்லா பொறுப்பையும் அவங்களே ஏத்துக்கிறாங்கன்னு. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சத மாத்திரைங்கிற பேர்ல உருப்படாம பண்ணா என்ன பண்றது? அதுக்கப்புறம் பொறுப்பேத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் நந்தினி? நஷ்டம் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் தான், அந்த மங்கிக்கு கிடையாது. மாதங்கி. மங்கி மாதங்கி படிச்சுட்டு வந்திருக்காளா ஃபாரின்ல. என்ன இவ மட்டும் தான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காளா? நாங்களா என்ன பட்டிக்காடுல மாடு மேய்ச்சிட்டா வந்திருக்கோம்? சரி விடுங்க அத்தா சார், நீங்க எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மாதங்கி மட்டும் தனியா முடிவெடுக்கலையே, போர்டு மெம்பர்ஸ் ஆதரவோட தானே முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க மேல மட்டும் கோச்சுக்கிட்டு என்ன பண்றது? நந்தினி, போர்டு மெம்பர்ஸ் ஒன்னும் இவங்களோட கொள்கையெல்லாம் புடிச்சு ஒன்னும் ஆதரவு கொடுக்கல. இதுக்கு பின்னாடி அந்த அந்த தாய் குலத்தோட மூவ் தான். அவங்க தான் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட மாதங்கிக்கு ஃபேவரா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல எனக்கு புரியல நந்தினி, என் மேல பழி வாங்குறதுக்கு அந்த தாய் குலம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு நீ பார்த்தல?
என்னாச்சு அத்தான் சார்? நந்தினி ஒரு நிமிஷம். நந்தினி, இன்னைக்கு நம்ம புனிதாவோட பர்த்டே இல்ல, பர்த்டே கேக் ஒன்று வாங்கிட்டு போலாமா நந்தினி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் வேணாம்? என்ன நந்தினி, பாவம் பர்த்டே அதுவுமா அந்த தாய்க்குளம் இருக்காங்கல்ல, அவளுக்கு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டாங்க. நீ வேற அவளை போட்டு அடிச்சிருக்க. பாவம் நந்தினி, புனிதா ரொம்ப அப்செட் ஆயிருப்பா. நாம ஒரு கேக் வாங்கிட்டு போனா சந்தோஷப்படுவாள்ல அவ. அத்தா சார், காலையில அம்மா பேசினதை கேட்டீங்கல்ல, இப்ப கேக் வாங்கிட்டு போனா அவ்வளவுதான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பர்த்டேக்கு கேக்லாம் வேண்டாம். வேணும்னா சாப்பிடுறதுக்கு கேக் 2 பீஸ் வாங்கி கொடுத்தா போதும். என்ன தாய்க்குள்ள என்ன பண்ணுவாங்க? நான் தான் இருக்கேன்ல. அப்புறம் சரி சரி சரி, உடனே 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 டென்ஷன் ஆகாத. உடனே டென்ஷன் ஆகாத, கூல் டவுன் ஆகு. உனக்காக வேணும்னா நாம அந்த தாய்க்குள்ளத்துக்கு தெரியாம மேல கேக்க கொண்டு போய் நாம மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம். ஏய், அவ சந்தோஷப்படுவாள். என்ன நந்தினி, என்னாச்சு? எதுக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்க? கமான், வெளியே போலாம், வாங்கிட்டு வரலாம். இல்ல, நான் வரல. நான் கார்லயே இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏய், என்ன கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஷோரா? சரி, நீ காலையே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன். ம். ஓகே தானே? கோவம் இல்லையே? எதுக்காகம்மா அன்னதானம் கொடுக்குறீங்க? இவங்க எதுக்காக அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க? எங்களோட ஒரே ஒரு பொண்ணு, இன்னைக்குதான் அவளுக்கு காரியம் பண்ணணும். கடவுளே, அதுக்குதான் இந்த அன்னதானம். அட பாவமே, நல்லா இருங்கம்மா. அந்த பாப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. நான் வரேம்மா. இந்தாங்க.